அருமையானவர்களே, இன்னைக்கும் ஆண்டவருடைய வார்த்தையோடு நான் உங்களிடத்திலே வந்திருக்கிறேன். யாத்திராகமம் 14:14 நான் இன்னைக்கு தீர்க்க தரிசனமாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அதுல என்ன போட்டிருக்குன்னா, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இன்று கர்த்தர் உங்களுக்கு இதை நினைப்பூட்டுகிறார். நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன், நீ சும்மா இருப்பாய். ஆமென். சும்மா இருன்னு கூட சொல்லல, சும்மா இருப்பாய். ஆமென். அப்ப இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்கிறார். உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த இயேசு என்று சொல்லுகிறார், இன்று உனக்காக நான் கிரியை செய்கிறேன், நான் உனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர், நீ சும்மா இருப்பாய், நான் உனக்காக யுத்தம் செய்வேன். ஆமென். அப்ப கர்த்தர் யுத்தம் செய்வார் என்று சொன்னார், நிச்சயம் நம்ம ஜெயிச்சிரும். ஏன்னா இந்த தேவன் யுத்தத்தில் வல்லவர். யூத ராஜ சிங்கம். இவர் என்னைக்குமே தோத்தது கிடையாது. இவர் ஒரு தூதன் அனுப்புனா போதும் 1,85,000 பேர் க்ளோஸ். ஆமென். அப்ப இவர் அவர் யுத்தத்தில் வல்லவர். அவருடைய ஸ்ட்ராட்டஜிலாம் நீங்க பைபிள்ல ஆண்டவர் யுத்தம் எப்படிலாம் பண்ணியிருக்கான்னு பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். இன்னைக்கு நான் சொல்றேன், அவர் உங்களுக்காக யுத்தம் செய்கிறார். ஒரு நாளும் தோத்தது கிடையாது. அவரோட பிளான் ஒன்றும் ஃபெயிலியரா போனது கிடையாது. அவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உனக்கு யுத்தம் பண்றேன். ஆமென். அப்ப God is fighting your battles. உங்க யுத்தத்தை அவர் செய்கிறார். நீங்க எதுவும் செய்ய வேண்டாம். அந்த பிரச்சனை குறித்து இனிமே நீங்க ஆலோசிக்க வேண்டாம். அந்த பிரச்சனை குறித்து இனி நீங்க முயற்சிக்க வேண்டாம். கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்காக யுத்தம் செய்றேன், நீ சும்மா இருப்பாய். ஆமென். அப்ப நம்ம சும்மா இருக்கிறதா நம்ம வேலை. சும்மா இருக்கிறதுனா அதுக்குன்னு கண்டுக்காம அப்படி இஷ்டத்துக்கு அப்படி அல்ல. அவருடைய வசனத்திலே நிலைத்திருந்து அவர் என்ன செய்கிறார் என்பதை பார்த்திருந்து அப்படியே அவருடைய உண்மையை கொண்டாடணும். அப்படியே அவருக்கு நன்றி செலுத்தணும். இன்னைக்கு நான் சொல்றேன், இன்னும் வெற்றி பார்க்கலையா? நீங்க ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டி புரிஞ்சுக்கோங்க. அந்த ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டி என்னன்னா, நீங்க வெற்றியாளராக இருக்கிறீங்க. ஏற்கனவே உங்களுக்கு அந்த ஜெயத்தை கொடுத்துட்டார். அப்ப அதை நீங்க பார்க்க ஆரம்பிச்சு அதற்காக அவருக்கு நன்றி செலுத்த ஆரம்பிக்கும் பொழுது அந்த வெற்றி வெளிப்படும். அவர் உங்களுக்கு யுத்தம் செய்கிறதை உங்களால பார்க்க முடியும். அந்த யுத்தத்தில் முடிவிலே நீங்கள் வெற்றி பெறுவதை உங்களால உணர முடியும், பார்க்க முடியும். நீங்க தைரியமா இருக்கலாம், ஆண்டவர் எனக்காக கிரியை செஞ்சுட்டு இருக்காரு, அற்புதம் நடக்கும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸோட இருக்கலாம். எனவே இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். நீங்கள் நம்ப முடியாத ஜெயத்தை அடைவீர்கள். எதிர்பார்த்திராத வெற்றியை காண்பீர்கள். எதிர்பார்த்திராத விதத்தில் இன்று ஒரு வெற்றி உங்களுக்கு உண்டு. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.